வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான நல்ல ஜீரணத்தெல்லாம் தூண்டக்கூடிய மோர் ரசம் எப்படி வைக்க போகிறோன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு செஞ்சால் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மோர் ரசம் வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்குவோம். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இப்போ அந்த சூட்லேயே வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இது எல்லாத்தையும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது, ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், இந்த மோர் ரசம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மோரை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரசம் நல்லா தண்ணியாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மோர் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். நல்லா தண்ணியாக நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு இதிலே தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்குங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு புளியெல்லாம் கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மோரோட புளிப்புலேயே இந்த ரசம் நல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நீங்கள் வீட்டில் சாதாரணமாக எந்த எண்ணெய் போட்டு தாளிப்பீங்களோ போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 ஸ்பூனோட கம்மியாக வெந்தயமும் போட்டுக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வறுத்து வச்சு பொடி பண்ண இந்த பொடி இருக்குது இல்லைங்களா, இந்த பொடியும் அதில் போட்டுக்கலாம். இதுலேயே மல்லி இலையும் போட்டுக்குவோம். பூண்டு 3 பல்லு தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 1 நிமிஷம் மட்டும் போட்டு இந்த மாதிரி கலக்கிக்குங்க. கலக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மோர், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் இதில் ஊற்றிக்கலாம். கலர் கொஞ்சம் ஒயிட் கலர்லேயே இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஒரு மாதிரி பொங்கி வரும் இல்லைங்களா, ஒரு மாதிரி பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ லேசாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது கரண்டியை வச்சு லேசாக அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குவோம். இப்படி கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தெளிஞ்சு நீத்து போன மாதிரி வராது. எல்லாமே வறுத்து தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான நல்ல ஹெல்த்தியான நல்ல ஒரு மோர் ரசம் செஞ்சாச்சு. இதே மாதிரி ஒரு ரசத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.